Hi, hello and welcome back to Around the World of Cricket. இன்னைக்கு Around the World of Cricketல ஏகப்பட்ட சுட செய்தி, அதாவது சுட சமாச்சாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு Around the World of Cricketல நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து, பயங்கரமான ஒரு சீரீஸ் பாகிஸ்தானில் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா சிபிஎல்லை பற்றி சில ரிவ்யூஸ், சில விஷயங்கள் பார்க்கலாம். பட் அதுக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். இன்னியோட ரீகேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துலீப் ட்ராஃபி நடந்து முடிஞ்சது. இந்தியாவில் வந்து ஒரு பிரீமியம் ரெட் பால் காம்படிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலீப் ட்ராஃபி முடிவுக்கு வந்திருக்கு. துலீப் ட்ராஃபியில் ஏகப்பட்ட நிறையா பர்ஃபார்மன்ஸஸ், நிறைய பேர் ரெட் பால் அவங்களோட ரெட் பால் கரியரை அட்வான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த துலீப் ட்ராஃபி. இந்த துலீப் ட்ராஃபியில் நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெஸ்ட் ஜோன் அந்த ஃபைனலை எப்படி கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது தான். ரெட் பால் கிரிக்கெட்டில் வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். அதாவது வந்து மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, யார் ட்ரா பண்ணுறாங்கன்னு. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பெரும்பாலும் எல்லாமே 4-day மேட்சஸ் அப்படிங்கிறதுனால மேட்சை அவுட் ரைட்டாக வின் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு காமன் ஃபினாமினன் கிடையாது. ஈவன் இந்த ரஞ்சி ஃபைனல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் வந்து ட்ராவை நோக்கியே பேட் அவுட் பண்ணி ஆடினாங்க. அதே மாதிரி பெங்காலோடையும் லாங்காக செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாங்க. ஏன்னா 4-day கிரிக்கெட் தான், ரிசல்ட் வராது எண்டில். அதனால எவ்வளோ முடியுமோ கேமை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தள்ளி அப்படியே அந்த லீடு மூலமாகவே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்து வந்திருக்கு. பட் வெஸ்ட் ஜோன் கோயம்புத்தூரில் நடந்த இந்த ஃபைனலில், அதாவது ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா, தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்கிற நிறையா மேட்சஸ் வந்து வெயில் காரணமாக அவ்வளோ நல்ல விக்கெட்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் விக்கெட் ஸ்லோ ஆகிடும். பட் கோயம்புத்தூரில் அவுட்ஸ்டாண்டிங் விக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ குடோஸ் டு த கியூரேட்டர். வெஸ்ட் ஜோன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. ஆனால் ட்ரிக்கி பிச்சு, கொஞ்சம் டேம்ப்னஸ், மாய்ஸ்சர் இருந்தது, கொஞ்சம் டேர்னும் ஆச்சு. நம்ம சாய் கிஷோர் 5 விக்கெட்ஸ் எடுத்தார், தமிழ்நாடு சேர்ந்தவர். சாய் கிஷோர் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் கலக்கினார். அவரோட துலீப் ட்ராஃபி ரொம்ப நல்லா போயிருந்தது. ஃபைனல்ஸில் ஒரு 7 விக்கெட்ஸ் எடுத்தார். ஓவரால் மேட்ச் டாலி, அதுக்கு முந்தின செமிஃபைனலில் 10 விக்கெட் டாலி எடுத்தார். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் டோர்னமெண்ட்டாக சாய் கிஷோருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ரஞ்சி ட்ராஃபியில் அவரோட ரெட் பால் கிரெடென்ஷியல்ஸை ஃபர்தராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இந்த வருஷம் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் சாய் கிஷோர். தமிழ்நாடு சேர்ந்த இந்திரஜித் பாபா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லோன் வாரியராக இருந்து வந்திருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் நிறைய பேர் கொடுக்கல இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸாக. இந்திரஜித் பாபா அதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன். எக்கச்சக்க ரன்னு, கிட்டத்தட்ட 60 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில். ஸோ அவரும் அவரோட கேஸ் அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் ஒரு ஃபைனலில் திருப்பி 100 அடிச்சார். யஷஸ்வி ஜெய்ஸ்வால், எப்படிங்க அவரை மறக்க முடியும்? என்னோட ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்மேட்டு. ரன்னை குவிச்சிருக்காரு இந்த ஷார்ட் கரியரில். ரஞ்சி ட்ராஃபி செமிஃபைனல் ரன்னு, ஃபைனலில் ரன்னு, துலீப் ட்ராஃபி முழுக்க டபுள் ஹண்ட்ரட், 100 அடிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி என்னதான் சாய் கிஷோர் விக்கெட் இருந்தாலும் சரி, யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ரன் அடிச்சிருந்தாலும் சரி, இந்தியன் கண்டிஷன்ஸில் ரெட் பால் கிரிக்கெட், குக்குபரா பாலில் ஜெய்தேவ் உனாட்கட் எட்டகன் அப்படி கையை தூக்கி, தம்பி ரெட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் இருக்கேன்ப்பா அப்படின்னு கை காமிச்சு பிளேயர் ஆஃப் த சீரீஸாக கூட அமைஞ்சிருக்கார் ஜெய்தேவ் உனாட்கட். வெரி வெல் டன் ஜெய்தேவ் உனாட்கட். அதுதான் துலீப் ட்ராஃபியோட சின்ன ஒரு ரீகேப்பு. இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்குள்ள நம்ம டைவ் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் விஷயம், யார் எப்படி நடந்தாங்க, என்னென்ன பண்ணினாங்க அப்படின்னு இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ்க்குள்ள நம்ம இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் 3 வென்யூஸில் நடந்ததுங்க. நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது T20 கிரிக்கெட்டை பற்றி ஏகப்பட்ட பேர் ஒப்பீனியன்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவங்க காமெண்ட்ஸை, மேட்ச் எதனால தோத்தோம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை சொல்லும் போதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து என்டையராக டிஸ்கஸ் பண்ணுறோமா, அகெயின் ஒரு படம், ஒரு சினிமாவை எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு காட்டுறோமோ அதே மாதிரி கிரிக்கெட்டையும் காட்டுறது தான் நம்மளோட முயற்சியா அப்படிங்கிறது மைண்டில் வந்து போகும். ஆடி போன 3 வென்யூஸும் பார்த்தீங்கன்னா மொஹாலி, ஹைதராபாத் மற்றும் நாக்பூர். இந்த 3 வென்யூஸுமே பேட்டிங் பேரடைஸாக இருந்தது. ஹைதராபாத் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக, லிட்டில் பவுலர்ஸ்க்கு ஏதோ இருந்தது. பட் மற்றபடி இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி அசஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து இஸ் அ லெஃப்ட் லாட் டு பி டிசையர்ட். இந்தியா சீரீஸை ஜெயிச்சிட்டோம். ஆப்வியஸ்லி டாஸ் ஜெயிச்ச 2 மேட்சுமே இந்தியாவில் திருப்பி டாஸ் டியூ, இந்த 2 ஃபேக்டர், த டபுள் டீஸ், பிக் டீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபேக்டராக இருந்து வந்துட்டு தான் இருக்குது. 2 டாஸ் ஜெயிச்சோம். ஆஸ்திரேலியாவும் ஃபேண்டாஸ்டிக் கிரிக்கெட் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மொஹாலியில் இந்தியாவும் சூப்பர் கிரிக்கெட் ஆடினோம். டாஸ் ஜெயிச்ச 2 மேட்ச் டாஸ் ஜெயிச்ச டீம் 2 மேட்சையும் ஜெயிச்சு சீரீஸும் ஜெயிச்சிட்டாங்க. ஆப்வியஸ்லி பேட்டிங் செகண்ட் T20ல இந்தியாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்து வந்துட்டு இருக்கு. அப்படியே பேசும்போது நம்ம லேட்டர் ஆன் பாகிஸ்தான் இங்கிலாண்டை பற்றி பேசும்போது அதை பற்றி நான் டீப் பண்ணுறேன். அங்கே ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி விஷயம் நடக்கலை. பட் இந்த சீரீஸில் நான் முன்னாடியே நம்ம வீடியோஸில் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் ஒரு பிளேயரை பற்றி பேசியிருந்தேன், கேமரூன் கிரீனுக்காக பேங்க் கையில் அவங்க ட்ரெஷரி, அவங்க சொத்தையே உடைப்பாங்க ஆக்ஷனில் நிறைய டீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அவர் T20ல பெரிய பிரபலமான பேராக வரல, பிக் பேஷும் நிறையா விளாடல. பட் இந்த இந்தியன் சீரீஸில் அவர் வந்து விளையாடி காமிச்சிருக்காரு.
தான் எப்படி நெக்ஸ்ட் கிரிக்கெட்டிங் சூப்பர் ஸ்டாராக உலகத்தில் வரத்துக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு 140+, 6'4", 6'5" ஹைட்டில் சும்மா கும்முன்னு இறக்குறாரு. பேட்டிங்கு பவர் மட்டும் இல்லை, ஸ்மார்ட்ஸும் இருக்குன்னு எல்லா மேட்ச்லையுமே ப்ரூவ் பண்ணார். கேமரூன் கிரீன் இந்த ஆக்ஷனில் வந்தால் நல்ல ப்ரைஸுக்கு போவார். ஆனால் என்ன கிரே பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்ஷனுக்குள்ளே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கான்ட்ராக்டில் உனக்கு நல்ல பணத்தை நான் காம்பன்சேட் பண்ணுறேன், போய் ஐபிஎல்லில் விளாட வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண. ஏன்னா அவர் வந்து நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவர் வந்து ஒரு பேக் இன்ஜுரியிலேருந்து வந்தவர், ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் இருந்தது, நல்லா காட்டன் உள்ள அவரை ரேப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இன்னொரு பிளேயருக்கு ஆப்வியஸ்லி நம்ம கொடுக்க வேண்டிய கிரெடிட், இன் ஹை ஸ்கோரிங் சீரீஸ் பவுலர் போட்டாலே ரன்னு போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்க பட்சத்தில் அக்சர் பட்டேல் ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இன் அ வேர்ல்டு வேர் தே டாக் அபவுட் மிஸ்ட்ரி, லெக் ஸ்பின், கூகுளி, அது விக்கெட் டேக்கிங் அப்படின்னு சொல்லும்போது பியூர் வேல்யூ ஃபார் புட்டிங் த பால், அதாவது அந்த பாலை அங்கே தான் போடணும், புட்டிங் த பால் வேர் ஹி வாண்ட்ஸ் அண்ட் வேரியிங் இஸ் ஸ்பேஸ் அண்ட் லைன் அண்ட் லெங்த்தில் பிளேயர் ஆஃப் த சீரீஸாக வந்தார் இந்த சீரீஸில். அது வந்து ஒரு பயங்கர வெல்கம் சைன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸ்பின் போலிங்கில் எப்போதுமே போலிங் T20 கிரிக்கெட்டில் ஸ்பின் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ட்ரெண்ட்ஸ் போயிருக்கு. மிஸ்ட்ரி ஸ்பின்டா, ரிஸ்ட் ஸ்பின்டா, ஃபிங்கர் ஸ்பின்டா, இது வேலைக்காவதுரா அது வேலைக்காவதுரா அந்த மாதிரி போயிருக்கு. பட் அது எப்போவுமே ஒரு சர்க்கிளில் தான் இருந்திருக்கு. இது போகும் அது வரும், அது வரும் இது போகும். அது ஏன்னா பர்செப்ஷன்ஸில் தான் பாதி நம்ம வாழறோம். கேமையே வந்து எக்ஸாக்டாக அந்த கேம்ஸோட எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸை புரிஞ்சுக்காதனால வெல் டன் டு அக்சர் பட்டேல். அதுக்கப்புறமா வந்து ஸ்கை, அவர் வந்து திருப்பி ஸ்கையில் வான வேடிக்கையை கலப்பிட்டே இருக்காரு. பேட்டிங் T20 எப்படி ஆடணும் அப்படிங்கிறத காட்டுறாரு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபினிஷர்ஸில் மேக்ஸ்வெல்லை சேர்த்துக்கலாம், ஜிம்மி நீஷமை சேர்த்துக்கலாம், கைரன் பொலார்ட் அவரோட பெஸ்ட்டில் சேர்த்துக்கலாம், டிம் டேவிட் இப்போ சேர்த்துக்கலாம், ஹார்திக் பாண்டியாவை சேர்த்துக்கலாம், தினேஷ் கார்த்திகை சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கங்க. பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஸ்கைக்கு தான் இருக்குது. 170 கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காருங்க. அவுட் ஸ்டாண்டிங் ஃபார்மில் இருக்காரு. வென் சம்படி இஸ் பிளேயிங் லைக் தட் இட்ஸ் அ டிலைட் டு சி. அண்ட் அதை வந்து அட்மையர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா எஃபர்ட்டும் எடுக்கணும். அண்ட் ஸ்கை இஸ் லைட்டிங் அப் த ஸ்கை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பும்ராக்கும் ஹர்ஷல் பட்டேலுக்கும் இது ஒரு கம்பேக் சீரீஸாக அமைஞ்சது. ஆப்வியஸ்லி பும்ரா திருப்பி இன்ஜூராக இருக்காரு, பட் அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணுங்கிறதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணணும் வேர்ல்ட் கப் வரதுனால. அது எப்படி போக போகுது, என்ன ஆக போகுதுன்னு நிறைய பேர் வந்து அதை பாசிட்டிவாக சொல்லலை. பட் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஜெய்போட அவர் நல்லா ரெக்கவர் ஆவார், சீக்கிரம் ரெக்கவர் ஆவார்னு ஹோப் பண்ணுவோம். ஹர்ஷல் பட்டேலும் சூப்பராக ஒரு ஓவர் போட்டார். கம்பேக்ஸ் ஆர் நெவர் ஈஸி. அந்த லாஸ்ட் ஓவர் அவர் ஹைதராபாத்தில் போட்டது தான் மேட்சே நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. அண்ட் ஃபைனலி த ஹீரோ ஆஃப் த சீரீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யாருன்னு கேட்டிங்கன்னா, மக்களாகி நீங்கள் தான். க்ரௌட்ஸ் எல்லா வென்யூலையும், மொஹாலியில், நாக்பூரில், ஹைதராபாத்தில் அப்படியே திரண்டு வந்தாங்க. கோவிடுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் சீரீஸு, எல்லாரும் வராங்க. அண்ட் பயங்கரமாக க்ரௌடு வந்து அந்த மேட்சையே வந்து ஒரு விழா கோலமாக ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமே இல்லை. ஸோ தட் இஸ் த ரேப் ஆன் இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸ். அடுத்த செக்மெண்ட்டில் பாகிஸ்தானும் இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருச்சு. ஹை வோல்டேஜுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அக்ராஸ் த பார்டர், நம்ம ஊர்லேருந்து அப்படி பார்டரை தாண்டினா பாகிஸ்தானில் வேற மாதிரி ஒரு சீரீஸ் நடந்துட்டுருக்கு. பாகிஸ்தான்ஸ் ஓன் மேஜிக் வே, ஓன் கிரிக்கெட்டிங் வேன்னு சொல்லலாம். அந்த ரூட்டில் தான் அந்த சீரீஸ் போயிட்டுருக்கு. ஹோம் சீரீஸு, லாங் T20 சீரீஸ். இதில் ஃபஸ்ட்டு 5 மேட்சுக்கு அப்புறம் அதை ரீகேப் பண்ணுறேன். 1-2 அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் டவுன் ஆகிட்டாங்க இந்த சீரீஸில். ஹோமில் 1-2 டவுன், ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கனாலே ஆப்வியஸ்லி ஒரு பயங்கரமான ப்ரெஷர். பட் ஹவு வெல் ஹேவ் தே கம் பேக் இன் த 4th and 5th T20. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் சொல்லலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புறது வந்து முகமது ரிஸ்வான். முகமது ரிஸ்வான் வந்து 5 T20யில் 4 T20யில் 50 அடிச்சிருக்காரு. சூப்பர்ப் ஸ்ட்ரைக் ரேட்டில் கிட்டத்தட்ட 300 ரன்ஸ் மேலே அக்ரிகேட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சான்ஸே இல்லை. இது என்ன ஒரு சீரீஸாக இருந்திருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராஃப் இங்கே தான் முன்ன பின்ன வேறு ஸ்டேஜஸில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவரோட டெத் போலிங் மூலமாகவே பாகிஸ்தானை திருப்பி சீரீஸில் லீடில் போட்டிருக்காரு. கராச்சியில் வந்து 166, 4th T20யில் 166 டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஆல் பட் டன். 3 விக்கெட் கையில் இருக்குது, 10 பால் இருக்குது, 5 ரன் அடிக்கணும். லியம் டாசன் சூப்பராக பாலை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. வந்தார் பார்த்தாரு, வென்றாரு அப்படிங்கிற மாதிரி சக்குன்னு 2 விக்கெட் எடுத்தார். 3வது விக்கெட் ரன் அவுட்டில் ஆஸ் யூஷுவல் நம்பர் 11 அண்டர் ப்ரெஷர் ஸ்ட்ரெயிட்டாக ஆடி ஓடி ரன் அவுட் ஆகி அந்த ஒரு கேம் என்ன ஒரு த்ரில்லிங் கேமாக அமைஞ்சது, சான்ஸே இல்லை. அண்ட் அவங்க முகமது வாசிம் அப்படிங்கிற அவங்க ஃபாஸ்ட் பவுலருக்கும் ஒரு கம்பேக்காக இருக்குது பாகிஸ்தானில். அவரும் குவிக்காக ஸ்கிட்டியாக ஷார்ப்பாக போடக்கூடிய ஒரு பவுலரு. முகமது ரிஸ்வான் அண்ட் பாபர் ஆசம் எங்களோட ஓப்பனிங் தாண்டா ஹைலைட்டு. அதாவது மொஹாலியில் இந்தியா ஆஸ்திரேலியாவோட அந்த ஹை ஸ்கோரிங் கேமை தோற்ற உடனே அவ்வளோ பேக்லாஷு. அன்னைக்கு நைட்டே இல்லை, அதுக்கு அடுத்த நாளே நடந்த இந்த பாகிஸ்தான் vs இங்கிலாந்து ஹை ஸ்கோரிங் 200 சேஸை பாகிஸ்தான் நோ லாஸில் சேஸ் பண்ணாங்க. வுட் யூ பிலீவ் இட்? நோ லாஸில் சேஸ் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் நோ ரைம் ஒரு ரீசனுங்க. அது ஒரு பயங்கரமான சேசிங் வென்யூ. அண்ட் சேஸ் பண்ணுறது T20யில் ஈஸியாக இருந்துனே வந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி கொஞ்சம் டியூ வந்துருச்சுன்னா. ஸோ
ஆப்வியஸ்லி அங்கேயும் அந்த சேஸ் நடந்தது. பட் ஸ்டில் இங்கிலாந்து வந்து தே மேட் அ கம் பேக் அண்ட் வெண்ட் அஹெட் இந்த சீரிஸ். தேர்ட் T20 ஃபோர்த் T20 நான் சொன்ன மாதிரி 166 ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் கொலாப்ஸ், ஒரு ஃபேமஸ் பாகிஸ்தானி ரெசர்ஜன்ஸ் வித் த bowling at the back and டெத்தில் சூப்பராக இருந்தது அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு. சரி இதுதான் நடந்துச்சு, 5வது மேட்ச் என்னடா பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர். இன்ஃபேக்ட் மோயின் அலி வந்து 50 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்து அந்த சேஸை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீம் ஆல் அவுட் ஆகாம ஒரு 140+ ஸ்கோரை சேஸ் பண்ணல. பாகிஸ்தான் வித் தேர் bowling டிஃபென்சிவ் ஸ்கில்ஸ் இந்த ஃபைனல் அந்த 5th T20 பார்த்தீங்கன்னா யாரும் 4 விக்கெட் 3 விக்கெட் இவன் தான்டா விக்கெட் டேக்கர், வி நீட் விக்கெட் டேக்கர்ஸ் டு த மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு பாடமாக அமைஞ்ச ஒரு விஷயம். ஒரு லோ ஸ்கோரிங் கேமை 1 விக்கெட் எடுத்து 7 டவுன் ஆக்கி சூப்பராக டிஃபெண்ட் பண்ணி டிஃபென்சிவ் போலிங்க்கு திருப்பி ஒரு எடுத்துக்காட்டாக பாகிஸ்தான் இந்த ஒரு T20 கேமில் முன்னாடி எடுத்து வச்சாங்க. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு கொராலரி ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்க, ஃபுட்பாலில் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ கோல் போடுறாங்க அப்படிங்கிறத கருத்து கணிப்பில் எடுத்து டீம்ஸ் டிஃபெண்டர்ஸை சூஸ் பண்ணால் அந்த டீமோட நிலைமை என்ன ஆகும். எனிவே அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் சைட்லேருந்து நான் பிளேயர்ஸை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 100 பால் டோர்னமெண்ட்டில் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இங்கிலாண்டில். இங்கிலாந்து T20 ஃபில் சால்ட்டு கொடுத்துருக்காங்க, லூக் வுட், பென் டக்கெட், வில் ஜாக்ஸ், ஹாரி ப்ரூக். ஓகே, ஹாரி ப்ரூக்கை பற்றி தனியாகவே பேசலாம். பட் ஹாரி ப்ரூக் வாட் அ பிளேயர். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா சூப்பர் கிங்ஸ் அவங்களோட டீம் வந்து ஜோசியம் வாஸ்து எல்லாம் பார்த்து தான் ஆள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாரி ப்ரூக்கு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுக்கு எடுத்து ஒரு மார்க்கி பிளேயராக வச்சுருக்காங்க. அவன் தான்டா ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. என்ன ஒரு இன்டர்நேஷ்னல் சீனில் ஒரு பர்ஸ்ட் ஆன் ஆயிருக்காரு ஒரு ஹாரி ப்ரூக்கு. ஸோ ஹாரி ப்ரூக்கை பற்றி பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப கீனாக இருக்கேன். மேபி ஒரு சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் காலிங்கும் ஹாரி ப்ரூக்கு இருக்கோ என்னவோ. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு என்ன தான் இந்தியன் பிளேயர்ஸ் தேவைப்பட்டாலும் ஹாரி ப்ரூக்கை கூட ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்லேருந்து அப்படியே இங்கே கொண்டு வந்து அமைக்கிறதுக்கு அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. சரி, எனிவே நம்ம போக வேண்டிய அடுத்த செக்மெண்ட் சிபிஎல். ஜேஎஸ்கே மற்றும் ஹாரி, சரண்யா, மகேஷ் மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி சிபிஎல், ஜேஎஸ்கே மற்றும் ஹாரி. ஹாரி யாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஹாரி வேறு யாரும் கிடையாது, ஹாரி ப்ரூக். நான் சொன்ன மாதிரி ஜோசியும் ஜாதவும் எல்லாத்தையும் பார்த்து ஹாரி ப்ரூக் எடுத்திருக்காங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸு. பட் சிபிஎல் அந்த சிபிஎல்ல ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சிபிஎல்லையும் இந்த பாகிஸ்தான் இங்கிலாந்து சீரீஸ்லேருந்தும் யார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். அவங்க எடுத்துருக்கிற டீம்லேருந்து எல்லாருமே வேற மாதிரி ஃபார்மில் இருக்காங்க. ரீட்டைன் பண்ண பிளேயர் நமக்கு இவரை பற்றி நல்லாவே தெரியும். ஆர்சிபிக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஆக்ஷனில் கஷ்டப்பட்டு போய் அவரை ரீட்டைன் பண்ணாமல் விட்டுட்டோமோடா அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு சீசன் ஆர்சிபிக்கு இவருக்கு அமைஞ்சது. எஸ், ஃபாஃப் டுப்ளசி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர், நல்லா ஆவரேஜ் பண்ணுவார், ஹையஸ்ட் ரன் அக்ரிகேட்டர் ஆஃப் த சீசனில் எப்போதுமே இருப்பார். சிபிஎல்ல போயிட்டு அதே மாதிரி 4th அந்த ஹையஸ்ட் ரன் கெட்டர் லிஸ்ட்டில் இருக்கார். அதில் என்னடா ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. யூஸ்வலாக அவர் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 135, 140 இருக்கும். 170 ஸ்ட்ரைக் ரேட் அப் பண்ணி கேமோட டிமாண்ட்ஸோட மேலே போயிருக்காரு. ஸோ ஃபாஃப் டுப்ளசி அவுட்ஸ்டாண்டிங் ஃபார்மில் இருக்காரு. அது சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்கன் சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலிக்கு. சரி, அடுத்து அவங்க யார் எடுத்தாங்க? அல்சாரி ஜோசப், ஜேஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ். இவங்க சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா அல்சாரி ஜோசப் அவர் ஸ்பீடு அப் பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டன்சி அப் பண்ணியிருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நல்லா பண்ணார். இங்கே எட் அகேன் சிபிஎல்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், 18 விக்கெட்டு, எக்கானமி 6.5 கிட்ட. எவ்வளவு? 6.5 கிட்ட விக்கெட்ஸ் அண்ட் எக்கானமி. வேற மாதிரி லீத்தல் காம்பினேஷன். ஹாரி ப்ரூக் அவரோட வெர்சிட்டாலிட்டி, இப்படி ஆஃப் சைடில் நகுந்து ஆஃப் சைடில் விட்டு கொடுத்து கவர்ஸ் மேலே அடிக்கிறாரு, நவுந்து விட்டு கொடுத்து தேர்ட் மேனில் தடவை கொடுக்குறாரு பாலை. தேர்ட் மேனை உள்ளே வச்சிங்கன்னா ஸ்பின்னருக்கு ஃபீட் யூஸ் பண்ணி நேராக அடிக்கிறாரு, எக்ஸ்ட்ரா கவர் மேலே அடிக்கிறாரு. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலருக்கு லைன்குள்ளே நின்று பிக்கப் புல் அடிக்கிறாரு. ஒரு ஸ்ப்ரிங் சிக்கன் இன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு. நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னு நம்ம ஷோவில் நம்ம பீடாக் சொன்னது ஐ திங்க் ஆன் அக்யூரசி தான். அவர் எப்போவுமே கொஞ்சம் 1-2 வருஷம் முன்னாடியே சொல்லுவார், பட் ஆன் அக்யூரசி அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஹாரி ப்ரூக், சரண்யா, மகேஷ் மற்றும் பலர் மாதிரி அவரும் கலக்கியிருக்காரு. சிபிஎல்ல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜமேக்கா தலவாஸும் பார்படோஸ் ராயல்ஸும் ஃபைனல் ஆட போகிறாங்க. இது என்னடா முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரன் பொலார்ட், ஆண்ட்ரி ரசல், சுனில் நாராயண், டுவைன் பிராவோ மற்றும் நிக்கலஸ் பூரான். யோசிச்சு பாருங்க, வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட்டோட 5 தலைங்க, 5 பில்லர்ஸ், இவங்க யாருமே சிபிஎல் ஃபைனல்ஸில் இருக்க போகிறதில்ல. அப்போனா அந்த வெஸ்ட் இண்டியன் அந்த ஐலண்ட்ஸில் என்ன டேலண்ட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச இந்த 5 ஃபேஸஸ்ஸு இவங்க யாருமே ஃபைனலில் இல்லை. அப்போனா யோசிச்சு பாருங்கள், ராவ்மன் பவல் லீட் பண்ணுற ஜமேக்கா டலவாஸ், அங்கே தான் ஆண்ட்ரி ரசல் இருந்தார், அவரே இல்லாமல் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. பார்படோஸ் ராயல்ஸ், வாட் அ டைம் த ராயல்ஸ் கம்பெனி இஸ் ஹேவிங். அதாவது
ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு டீம் எடுத்து அப்படியே டீம் எடுத்தாங்க. அந்த டீமே யூஸ் பண்ணி சிபிஎல் எடுத்திருக்காங்க. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீக்லையும் பால் ராயல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அழகாக வந்து அதே டீமை ஃபாலோ பண்ணி டீம் எடுத்திருக்காங்க. அங்கே என்னடா நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பட் இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸோட 1 ஸ்டெப் மேலே போகிறதுக்கு பார்படாஸ் ராயல்ஸ்க்கு எல்லா சான்ஸும் இருக்குது. லாஸ்ட் சிபிஎல் 2021 லாஸ்ட் பொசிஷனில் ஃபினிஷ் பண்ண பார்படாஸ் ராயல்ஸ் இந்த தடவை 11 கேமில் 9 கேம் ஜெயிச்சு ஃபைனல்ஸில் கின்னுன்னு போய் நின்றுருக்காங்க. ஜமைக்கா டாலவாஸ் ஒரு டேஞ்சரஸ் சைடு, பட் பார்படாஸ் ராயல்ஸ் லுக் குட் டு பவுன்ஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம். ப்ராபப்ளி 1-up போய் ஒரு டைட்டில் ஜெயிப்பாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதுதான் சிபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் அப்பு. வேறு யாராவது பிளேயர்ஸ் வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்டன் கிங் ஃபைனலில் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கெனார் லூயிஸ் செம்ம டேலண்ட் இருக்கிற பிளேயரு. இது வரைக்கும் சிபிஎல்லை ஹி ஹஸ் நாட் ரியலி கிராக்ட் இட் இந்த வருஷம். பட் ஃபைனல்ஸில் தான் பண்ணுவாரா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். தட்ஸ் ரேப் அப் ஆன் சிபிஎல். அடுத்த செக்மெண்ட்டு சுட சமாச்சாரம் பாக்யராஜ் ஸ்டைல். அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்களா அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த செக்மெண்ட் தான். குற்றம் நடந்தது என்ன, எப்போ யார் இது பண்ணாலும் ஒரு குற்றவாளி மாதிரியே பார்க்கறது. அது வந்து என்னன்னா, முதல்ல உலகமே பார்த்துச்சு, இப்போ டெஃபினட்டாக உலகம் ரியலைஸ் பண்ணுது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றம் கிடையாது, கரெக்டாக தான் பண்ணுறான். கரெக்டாக பண்ணுறவனே ஏன் ஜெயிலில் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறையா பேர். ஒரு பகுதியை சேர்ந்தவங்க மட்டும் இதோட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எப்போவுமே அது வந்து விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுற ஒரு ரோல்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் மேபி எனிதிங் எல்ஸ், யார் தப்பு யார் சரின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும்போது நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறது எந்த விதமான சந்தேகம் இல்லை. எஸ், ஐம் டாக்கிங் அபவுட் தீப்தி ரன் அவுட். தீப்தி நான் ஸ்ட்ரைக்கரில் அடிச்ச ரன் அவுட்டு சார்லி டீன் அடித்தாங்க. இது என்னன்னா, பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன். ஸோ எலாபரேட்டாக இல்லாமல் கருத்தாக டக்குன்னு முடிக்கிறேன். ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு. ஒரு பேட்ஸ்மேன் எப்படி ஒரு ஸ்பின்னரையோ ஃபாஸ்ட் பவுலரையோ ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்க்கும்போது கீப்பர் ஸ்டம்பிங் அடிக்க முடியும்னு பேட்ஸ்மேனுக்கு தெரியுமோ, அதே மாதிரி நான் ஸ்ட்ரைக்கருக்கு அந்த எக்ஸ்ட்ரா யார்டு எடுத்து வெளியில் போகும்போது இந்த பக்கம் அடிக்க முடியும், அலௌடு, தப்பு கிடையாது, சரி அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே பசங்களை சொல்லி வளர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஒரு ஃபேமஸான ஒரு நாமா வந்துட்டே இருக்குது. நான் முன்னாடியே வந்து இந்த பிச் பேட்டில் நடந்தது அகமதாபாத்தில் நம்ம விளையாடும் போது, குட் கிரிக்கெட் பிச் அப்படின்னு பற்றி அப்போவே நான் சொன்னேன். இந்த டு நாட் கண்ட்ரோல் த நரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது வந்து எப்படின்னா, உலகம் எப்படி பார்க்கணும், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கணுமா அப்படின்னு பார்க்கறதுல டெஃபினட்டாக கண்ட்ரோலிங் த நரேட்டிவ்ஸை ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் கான்ஷியஸாக பல வருஷமாக பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்டே வராங்க. இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இப்போ வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு போலர்ஸ் ரெவல்யூஷனாக நான் பார்க்குறேன். இந்த நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் ரன் அவுட் அடிக்கிறத கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கேப்டன்ஸ் பெரும்பாலும் பேட்டர்ஸாக இருந்து வந்திருக்காங்க. ஸோ வந்து இதனை பற்றி விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதுக்குள்ளே நான் டிபேட்குள்ளே போக நான் விருப்பப்படலை. பட் கேம் காம்படிட்டிவாக ஆக நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்க வேண்டிய பேட்ஸ்மேனோட கடமை சார் உள்ளே இருக்க வேண்டியது. அவங்க வெளியில் போய்ட்டு யாருமே சார்லி டீன் ஏன் வெளில போனாங்கன்னு கேட்கல, யாருமே எந்த பேட்ஸ்மேன் ஏன் வெளில போனாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ பவர் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் நரேட்டிவ்ஸும் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ அதை மாற்றத்துக்கான ஒரு போலிங் ரெவல்யூஷன் தான் கிரேட், அதாவது அவுட்ஸ்டாண்டிங். என்னோட அத்தனை சப்போர்ட்டுமே வந்து ஹர்மன் பிரீத் கௌருக்கு மோர் தென் தீப்தி சர்மா. ஏன்னா 1000 விஷயம் சொல்லலாம். ஒரு கேப்டன் இந்த பிளேயரை என் பிளேயர் பண்ணது சரிடா அப்படின்னு பேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள கேட்டதும் அவங்க சொன்னாங்க, என்ன கரெக்டு தானே, நீங்கள் ஏன் ஒரு சரியான விஷயத்தையே வந்து தப்பு மாதிரி பார்க்குறீங்க, தப்பு இல்லை நீங்கள் பண்ணுறது அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. அவங்க ஒருவேளை அந்த சமயத்தில் எல்லாரும் பூ பண்ணுறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரன் அவுட்டை திருப்பி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, தீப்தி சர்மா மாதிரி ஒரு போலருக்கு அது பயங்கரமான ஒரு கிரிக்கெட்டருக்கு, ஒரு பர்சனுக்கு ஒரு பயங்கர ஸ்டிக்மாவாக அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க அது அப்படி தான் அமைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு கீமோ பாலோட ஸ்டோரி ஃப்ரம் த Under 19 வேர்ல்ட் கப். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ அர்ஜ், யாரெல்லாம் இதை பற்றி உங்களுக்குலாம் உங்களோட ஓன் கருத்து இருக்கலாம், இது தப்பு கிப்புன்னு வெளிலேருந்து சொல்கிறவங்க 1000 பேர் இருக்கலாம், இருந்து பார்க்குறவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரியும். ஏன்னா நம்மளால் அந்த ஷூவை போட்டு நிற்கக்கூடிய எபிலிட்டி பல பேருக்கு கிடையாது. ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. 2 ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஆண்ட்ரூ ஃபிடெல் ஃபெர்னாண்டோ மற்றும் சித்தார்த் மோங்கா 2 பேரும் கிரிக்கெட் ஃபாலோ பியூட்டிஃபுல் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. சித்தார்த் மோங்கா என்ன சொல்கிறாருன்னா, அதை கண்ட்ரோலிங் த நரேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஆண்ட்ரூ ஃபிடெல் ஃபெர்னாண்டோ ஆஸ் யூஷுவல் அவரோட ஒரு பயங்கர ஒரு ஹியூமர் கலந்த ஒரு சர்க்காசத்தோட பின்னி பெடல் எடுத்திருக்காரு. எப்படி ட்விட்டர் பேட்டில்ஸில் நீங்கள் என்கேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருக்காரு. 2 ஆர்டிக்கலையும் படிங்க. இட் வில் பி கிரேட் ஃபார் கன்சம்ஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் ஹியூமர் போன்ஸ் இஃப் எனி. ஸோ டெஃபினட்டாக படிங்க. சரி, நம்ம செக்மெண்ட்டுக்குள்ளே இன்றைக்கி ஃபைனல் செக்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிளேயர் வாட்சில் இன்றைக்கி 3 பிளேயர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேயரை பற்றி ஆல்ரெடி நம்ம அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் நிறையா சொல்லிட்டேன். ஹாரி ப்ரூக் நான் சொன்ன மாதிரி அவரோட வெர்சட்டாலிட்டி, அவரோட
அவரோட அந்த ஒரு ஸ்பார்க்கு, அது யங் ஒரு எக்ஸியூபரன்ஸ் ஆஃப் யூத் அப்படின்னு அடிக்கடி ரவி சாஸ்திரி சொல்லுவார். அது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வருது. அவர் போகிற இடம்லாம் தொட்டதெல்லாம் தொடங்குது. ஸோ ஹாரி ப்ரூக் எப்படி போகிறார் அடுத்த 12 மந்த்ஸ்லன்னு பார்க்குறதுக்கு நானும் கீனாக இருக்கேன். அதே சமயம் அவரை வந்து பெருசாக ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் வந்து ஜான்சன் சார்ல்ஸ். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட ஆக்ஷனில் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவரை போய் எடுத்திருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக். அவர் வந்து ஒரு ஸ்ப்ரிங் சிக்கன் கிடையாது, பட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்டர். சிபிஎல்ல இஸ் டர்ன்ட் அ கார்னர். ஜான்சன் சார்ல்ஸ் வந்து சிபிஎல்ல ஹையஸ்ட் ரன் கெட்டராக இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அவங்க ஸ்பின்னை பேஸ் பண்ணி டீம் எடுத்திருக்காங்க. ஸோ ஜான்சன் சார்ல்ஸ் ஸ்பின்னை நல்லா அடிப்பார். அண்ட் அவர் கீப்பிங் வேறு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இது ஒரு டேர்னிங் கார்னராக இருக்குமா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஃபைனல் பிளேயர் ஜான்சன் சார்ல்ஸ் மாதிரியே இவர் ஒரு பிளேயர். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பிளேயர் ஒரு யங்ஸ்டர், இவர் ஒரு ஸ்ப்ரிங் சிக்கன் கிடையாதுன்னு ஜான்சன் சார்ல்ஸுக்கு சொன்னேன். இப்போ நான் தேர்டாக சொல்ல போகிற ஒரு ஸ்ப்ரிங் சிக்கனே அல்லா அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் சிக்கன் ஏன் இல்லை அப்படின்னா அவர் 32 இயர் ஓல்டு. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே பேர் போன ஒரு பேட்ஸ்மேன். டெஸ்ட் கிரிக்கெட்னா சம பிளேயரியா, சூப்பர் டெக்னிக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்துலலாம் டூரிங் டீமில் போகும்போது ரன் அடிச்சிருக்காரு. பட் இப்போ T20 ஆஃப் லேட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு பிளேயராக அவங்க எடுத்து பேங்கபிள் பிளேயராக அவங்க எடுத்திருக்காங்க. இவன் கொடுப்பான், இவன் இது கொடுப்பான், இவனால் நம்பர் 3ல நமக்கு ஒரு நல்ல பிளேயராக அமைய முடியும்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், ஐம் டாக்கிங் அபவுட் ஷான் மசூத். ஷான் மசூத் வந்து ஒரு பயங்கர ஸ்மார்ட் கிரிக்கெட்டர், ஒரு டெக்னிக்கலி அடாப்ட் கிரிக்கெட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பியூட்டிஃபுல்லாக 2-3 நாக் ஆனார். ஒரு 50 ஒன்று அடித்தார். அப்புறம் ஒரு ஸ்மால் பிளிட்ஸ்கிரீக் ஒன்று காமிச்சார் அந்த நடந்து வந்துட்டு இருக்கிற பாகிஸ்தான் இங்கிலாந்து சீரீஸில். அவர் வந்து T20 நம்பர்ஸ் வந்து வெரி டீசெண்டாக இருக்குது, ரொம்ப பேடெல்லாம் இல்லை. ஒரு 5-6 கேம்ஸ் தான் ஆடிருக்காரு பாகிஸ்தானுக்கு. அதில் ரீசனபிள் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஷோன் சம் ஸ்பார்க். ஷான் மசூத் அவரோட எபிலிட்டியை ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட்டராக இருக்கக்கூடியவர் இந்த ஃபார்மேட்டுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் எப்படி அடாப்டபிலிட்டி காமிச்சு பாகிஸ்தானுக்கு அந்த பேலன்ஸ் கொடுக்க போகிறாருன்றதை நான் பார்க்குறது ரொம்ப கீனாக இருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.